ஹலோ மக்களே! இன்னைக்கு குக் வித் கோமாளியிலேருந்து மட்டன் ஸ்டியூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் இந்த பெர்ஃபெக்ட்டான கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் டிப்புமே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கிலோ மட்டன் சேர்த்துட்டு 7 விசில் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மண் பாத்திரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே பச்சை மிளகாய், கருவேப்பிலை அண்ட் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் உருளைக்கிழங்கு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம வேக வச்சிருக்கோம்ல மட்டன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு 2ஆவதாக எடுத்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அண்ட் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அண்ட் அந்த சீக்ரெட் டிப் என்னன்னா, உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டியூவில் பார்த்தீங்கனாலும் மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். இதில் 1 கப் நல்ல திக்கான தேங்காய் பால் அண்ட் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சம்டைம் நீங்கள் ஸ்டியூ வைக்கும் போது தேங்காய் பால் சேர்த்த உடனே ரொம்ப தண்ணியாகிடும். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது கொஞ்சம் திக்காகவும் மாறும் அண்ட் டேஸ்ட்டுமே செம்மையாக இருக்கும். இப்போ கரெக்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஆற விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. சூடாக இருக்கும் போது சேர்க்கக்கூடாது. அவ்வளோதான், ஒரு சூப்பரான மட்டன் ஸ்டியூ. இடியாப்பம்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அண்ட் குக் வித் கோமாளியில் இது யார் பண்ணதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. பாய் பாய்.